Welcome back to the Zahira Education. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அனைவரையும் Zahira யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய வீடியோவில் இரண்டு ஈரிலக்கங்களின் பெருக்கங்களை பற்றி பார்ப்போம். அதில் முதலாவதாக இரண்டு ஈரிலக்கங்களை வளமையாக பெருக்குவது எவ்வாறு பற்றி முதலாவதாக பார்ப்போம். உதாரணத்துக்கு கூடவே இலகுவாக பார்ப்போம். இரண்டு ஈரிலக்கங்கள் எடுப்போம். உதாரணமாக 47 பெருக்குவோம் 23 எனும் ஈரிலக்கங்களால். உங்களுக்கு தெரியும் 3 47 பெருக்கணும், பெருக்கி முதலாவது வரியில் விட போடணும். அது பிறகு 2 47 பெருக்கி 2க்கு நேர தொடங்கி இடப்பக்கமாக எண்களை எழுதணும்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு பிறகு வர வேண்டிய 2 வரிகளையும் கூட்டும்போது கிடைப்பது தான் இறுதி விடை எங்களுக்கு தெரியும். பாருங்கள், 7 3 21க்கும் 1 போடுங்க, 2 மிச்சம். 3 4 12, 12ஓட 2 கூட்டினால் 14. இப்போ 2 பெருங்க 47, 7 14க்கும் 4, 2க்கு நேர போடணும் 4, 1 மீதி. 4 8, 8உடன் 1 கூட்டினால் 9. இப்போ 2 எண்களையும் கூட்டுங்க. 1 4 4 கூட்டினா 8, 9ஓட 1 கூட்டினா 10. இது 3 வரிகள் தேவைப்படுது விடை எடுக்கிறதுக்கு. இன்றைய வீடியோவில் நாங்கள் பார்ப்போம் இந்த 2 இலக்கங்களையும் 2 ஈரிலக்கங்களையும் பெருக்கி ஒரே வரியில் எவ்வாறு விடை எழுதலாம் என்று. 47 தர 23 எனும் 2 ஈரிலக்க எண்கள். 3 பெருக்குங்க. 7 3 21க்கும் 1 2 மீதி. ஞாபகம் வச்சுக்குவோம், 2 மீதி. இப்பொழுது குறுக்கு பெருக்கம் பெருக்குங்க. 3 12, 7 2 7 14, 12ஓட 14 கூட்டினா 26, 26ஓட மீதி உள்ள 2 கூட்டுங்க 28, 28க்கும் 8 போடுங்க, 2 மீதி. மீண்டும் 2 மீதி. இப்பொழுது 10 இலக்கம் 2 பெருங்க. 4 8, 8உடன் 2 கூட்டுங்க 10. ஒரே வரியில் விட. 2 ஈரிலக்கங்களை பெருக்கி ஒரே வரியில் விட எழுதும்போது கட்டாயம் 3 ஸ்டெப்பை ஞாபகம் வச்சுக்கணும். முதலாவது ஸ்டெப் ஒன்றின் இலக்கம் 2ஐயும் பெருக்கணும். இந்த உதாரணத்தில் 3 தர 7 விடை 21. அடுத்தது 2வது ஸ்டெப் குறுக்கு பெருக்கம் பெருக்கி கூட்டுங்க. குறுக்கு பெருக்கம் பெருக்கும்போது 3 தர 4 12, 2 தர 7 14. இதை கூட்டுங்க 26. அதனுடன் ஒன்றிடத்து இலக்கத்தின் பெருக்கத்தின் 10 இலக்கத்தை கூட்டுங்க. 3வது ஸ்டெப் 10 இலக்கம் 2ஐயும் பெருக்குங்க. 2 தர 4 2 தர 4 8, 8உடன் இதில் வரக்கூடிய 28 10 இலக்கத்தை கூட்டுங்க 2. எனவே 10. விடை எழுதும்போது ஒன்றின் இலக்கம் ஒவ்வொரு ஸ்டெப்பிலும் உள்ள ஒன்றின் இலக்கத்தை எழுதிட்டு வாங்க. இதில் ஒன்றின் இலக்கம் 1 எழுதுவோம். அதுக்கு பிறகு இந்த என்னுடைய ஒன்றின் இலக்கம் 8 எழுதுவோம். அதுக்கு பிறகு 3வது ஸ்டெப்பில் உள்ள முழு எண்ணையும் முன்னால் இடப்பக்கமாக எழுதிவிட்டால் விட சரி. இப்பொழுது ஒரு உதாரணத்தை பார்ப்போம். 6 6 6க்கு மாற போடுங்க. இப்போது குறுக்கு பெருக்கம் பெருங்க. 5 5, 6 12, 12ஓட 5 கூட்டினா 17க்கும் 7 1 மிச்சம். 5 10, 10உடன் 1 கூட்டினால் 11. எனவே 56 21 பெருக்கும்போது 1176. மேலும் ஒரு உதாரணத்தை பார்ப்போம். 15க்கும் 5 1 மிச்சம். 30 12, 30 12 42, 42உடன் 1 கூட்டினா 43 4 மிச்சம். 6 24 24உடன் 4 கூட்டுங்க 28. மேலும் ஒரு உதாரணம். 53 தர 47 7 3 21க்கும் 1 2 மிச்சம். 7 5 35 4 12 35 12 47 47உடன் 2 கூட்டினா 49 4 மிச்சம். 5 20 20ஓட 4 கூட்டுங்க 24. ஒரே வரியில் இந்த முறையில் பெருக்கும்போது எந்த ஒரு நிபந்தனையும் இதுக்கு இல்லை.
அதாவது 11 99 வரையுள்ள அனைத்து 2 ஈரிலக்க எண்களையும் பெருக்கும்போது இந்த முறையை பயன்படுத்தலாம். இந்த முறை மூலம் இலகுவாக ஒரே வரியில் விடை எழுதலாம். இதனை 4-5 முறை நீங்களும் செஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்களும் இலகுவாக செய்வீங்க. முறையில் சுருக்கிறதுக்கு பெரிய ஒரு அறிவு தேவையில்லை. சாதாரணமாக ஒரு 5-6ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கூட இந்த முறையில் இலகுவாக சுருக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரைக்கும் என் வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. என்னுடைய அடுத்த வீடியோவில் மூவிலக்கங்கள் 2 ஒரே வரியில் பெருக்குவது எவ்வாறு பற்றி பார்ப்போம்.